Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த Kingston SSD-யை நம்ம இந்த கவர்மெண்ட் லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ண போறோம். அது மட்டும் இல்ல, ஒரு 4GB RAM இருக்கு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் லேப்டாப்ல 4GB RAM இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 4GB RAM இன்ஸ்டால் பண்ண போறோம். டோட்டலா இதுல 8GB RAM வந்துரும். அப்புறம் ஒரு 245 உடைய SSD. இது 10x ஸ்பீடு தரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் நார்மலா இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பீட் டெஸ்ட் எடுத்து வச்சிடுறேன். அதுக்கப்புறமா இது இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு ஸ்பீட் டெஸ்ட் எடுத்து வச்சுட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு ஸ்பீடு தருது அப்படிங்கறத. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம இதுல ஒரு ஏர் டிஸ்க் இருக்கும் பாத்தீங்களா, அதை நம்ம செகண்டரி ஏர் டிஸ்கா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த செகண்டரி கேரி இதை யூஸ் பண்ணி நம்ம செகண்டரி ஏர் டிஸ்கை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இதை ஸ்பீட் டெஸ்ட் எடுத்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆன் ஆயிடுச்சு. இது ஆன் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 36 செகண்ட் ஆயிடுச்சு இது ஸ்டார்ட் அப் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம மெயினாக எஸ்எஸ்டி இன்ஸ்டால் பண்ண போகிறதே பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ எடிட் பண்ணுறதுக்கு தான். இப்போ நம்ம ப்ரீமியர் ப்ரோ அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எஸ்எஸ்டி போடாமல் இப்போ எவ்வளோ ஸ்பீட் இருக்குது ஓப்பன் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமா எஸ்எஸ்டி போட்டதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பீட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 33 செகண்ட் ஆச்சு இது ஓப்பன் ஆகிறதுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு. நீ லேப்டாப்பை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எஸ்எஸ்டியும் இந்த ரேமை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அடுத்ததாக இதோட ஸ்பீட் டெஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்க்ரூ எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ எல்லாம் ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த சிடி ட்ரைவை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதோட டாப்பை நீங்கள் கழட்டி எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஏர் டிஸ்க், இதை தான் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எஸ்எஸ்டியை இன்ஸ்டால் பண்ண போகிறோம்.